ஒரு டோர் இருக்கும், அதுல நவத்வாரகங்கள் இருக்கும். அது வழியா தான் நம்ம வந்து சாமியை தரிசிக்கிறோம். அந்த அளவு டெலிசியஸாக இருந்துச்சு. இப்போ உடுப்பி கிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய பால ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அந்த அளவு ரசித்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. 5 முகம் கொண்ட விஸ்வரூப அழமையான இந்த சிவன் கோவில் கட்டடக்கலை பாணியே வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இவருக்கு நெற்றியில் நாமம் இப்போ பிரம்மாண்டமாக வந்து பீச்சு நம்ம முருதீஸ்வர் கோவில் கோபுரம் தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உலக புகழ்பெற்ற உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை சேவிக்க போய்கிட்டு இருக்கிறோம். மேங்களூர்லேருந்து அப்ராக்சிமேட்டாக 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த உடுப்பி இருக்குது. நம்ம உடுப்பிக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து ட்வின் சிட்டிஸா, உடுப்பி அண்ட் மணிப்பால். இந்த உடுப்பி வந்து வெல் டெவலப்டு கார்பரேஷன். இது பிக் சிட்டியா, இந்த ட்வின் சிட்டிஸ். இங்கே மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. உடுப்பியில் இன்னொரு மிக முக்கிய ஸ்பெஷல் என்னன்னா, இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவில் மொத்த மக்கள் தொகையில் 10% பிராமின்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஊரில் உடுப்பின்னா ஹோட்டல் தான். நம்ம கிளைமேட் அட்மாஸ்பியர் இஸ் வெரி குட். இந்த கர்நாடகா இப்படி வரணும்னா இந்த மாதிரி டயத்தில் வரணும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பிப்ரவரி வந்தோம். கொஞ்சம் 3 days ஜர்னியாக இருந்துச்சு. எல்லா இடமும் ரொம்ப ஹாட்டு, வெரி ஹாட், 40 degrees Celsius. எஸ் எஸ். இந்த டைம் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. 30 லே சாரல் மலை சூப்பராக இருக்குது இந்த டைம் கிளைமேட். திஸ் இஸ் பார்க்கிங். நம்ம உடுப்பி கிருஷ்ணர் கோவில் பார்க்கிங் வந்துட்டோம். நல்லா கூட்டம் இருக்கும் போலுக்கு. என்ன ரஷ்ஷு காரே எவ்வளோ கார் நிற்கிது. எஸ் எஸ், உடுப்பி கிருஷ்ணர் கோவில் வந்தாச்சு. இப்போ உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்துட்டோம். கீதா பவன் லாட்ஜ், கிருஷ்ணா மந்திர். கார் பார்க்கிங்லேருந்து ஆர்ச்சுக்குள்ளோடி வந்து இப்போ கிருஷ்ணர் கோவில் நார்த் கேட் இருக்கக்கூடிய அந்த தெரு வழியாக போய்கிட்டு இருக்கிறோம். நேரம் ஆப்போசிட்டில் போனோம்னா ஃப்ரண்ட் கேட்டு, நார்த் கேட்டில் போனோம்னா ஈஸியாக சுவாமியை பார்த்துடலாம், கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இப்போ இந்த நம்ம நார்த் கேட் வழியாக உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கிருஷ்ணர் கோவிலில் எப்போவுமே கூட்டம் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், டக்கு டக்குன்னு அவங்க வந்து கூட்டத்தை கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸிட் கேட்டும் இதுதான், என்ட்ரன்ஸ் கேட்டும் இதுதான். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். போஜனா ஹால் போகிறதும் ஒரே வே தான், தரிசனத்துக்கு போகிறதும் இந்த வே தான். நம்ம அதில் வந்து ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ சமதளத்துலேருந்து மேல் நோக்கி ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பெரிய உருளி, பெரிய பெரிய அடுப்பு. இங்கே 2 நேரம் மிகப்பெரிய அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானத்துக்கு சமைக்கிற அந்த சமையல் கூடத்தை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம். இது அன்னதான கூடம். வே டு கிருஷ்ணா தரிசனம். தர்ம தரிசனம், கட்ன தரிசனம், 2 தரிசனத்துக்கும் இந்த ஒரே ரூட்டு தான். உள்ளே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு 2ஆக பிரித்து விடுவாங்க. ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டு பர் பர்சன் 200 rupees. நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த பாதை வழியாக சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டுருக்குறோம். போவோம். இங்கே வந்து நம்ம மற்ற ஸ்தலங்கள் மாதிரி டோர் இருக்காது. 9 நவத்வாரகங்கள் வழியாக சின்ன விக்கிரகம் இருக்கும். நான் ஆல்ரெடி போயிருக்கிறேன், இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறேன். கடல் துவாரகா முங்கும் பொழுது இந்த சிலையை முங்கினதாகவும் திருப்பி கெடுத்து இங்கே பூஜைக்கு வச்சுருக்கதாகவும் ஒரு புராணங்கள்லாம் உண்டு. வாங்க பார்ப்போம். ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறாங்க கோவில். நாங்கள் போனது மத்தியான நேரம், கூட்டமே இல்லை. இப்போ நம்ம கோவிலுடைய மேல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் உயரத்தில் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வழியாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த வழியாக போயிட்டு இப்போ நம்ம பார்க்குற இந்த எல்லோ கலர் கூரை தான் கோவிலுடைய கருவறையின் மேற்பகுதி. இதுதான் அந்த கோவில். இப்போ நம்ம படிகள் வழியாக கீழே இறங்கி சுவாமியை தரிசிக்க போய்கிட்டு இருக்கிறோம். துவாரகால கிருஷ்ணருடைய மனைவி ருக்மணி தேவியால் வணங்கப்பட்ட மூலவர் தான் இப்போ உள்ளே இருக்கிறாரு.
துவாரகை கடலில் மூழ்கும் பொழுது இவரும் பல்லாயிரம் வருஷம் கடலில் மூழ்கி இருந்து அதுக்கு பிறகு மற்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர் தான் இப்போ உடுப்பி கிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய பால ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இப்போ நம்ம கோவில் உள்பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நல்ல ஒரு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். அருமையான குட்டி கிருஷ்ணர் ருக்மிணியோட நம்மளுக்கு காட்சி தர்றாரு. இங்க வந்து சின்னதா ஒரு டோர் இருக்கும், அதுல நவ துவாரகங்கள் இருக்கும். அது வழியா தான் நம்ம வந்து சுவாமிய தரிசிக்கிற மாதிரி இருக்கும். ஏத்தாப்புல ஆஞ்சநேயரும் இந்த பக்கம் கருட பகவானும் நம்மளுக்கு காட்சி தருவாங்க. வெளியில வந்து பாண்டுரங்கரும் சத்யபாமாவோட காட்சி தரக்கூடிய சின்ன ஒரு கோவில் இருக்கு. நம்ம வெளியில வரும் பொழுது அவரையும் தரிசிச்சுட்டு வெளியில வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான கிருஷ்ணா கூட வரமாட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. குட்டி கிருஷ்ணரா நம்மளுக்கு காட்சி தர்றாரு. ரொம்ப 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 ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோவில். இந்த கோவில் எல்லாமே அதிசயமாக இருக்கும். இவர் வந்து மூலவர் வந்து நேராக வாசலை பார்க்க இருக்க மாட்டார், பின்பக்கமாக திரும்பி இருப்பார். மேற்க பார்த்து பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய இந்த கிருஷ்ணரை வணங்கினா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளும் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ வெளியில் வந்து வெளிப்பிரகாரத்தில் சுப்பிரமணியருடைய சன்னிதானத்து முன்னாடி இப்போ நம்ம நிற்கிறோம். அவரை சேவிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம வந்து இது வந்து எல்லாரும் உட்காந்து அந்த கோவிலுடைய வைப்ரேஷனை உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான அழகான இந்த திருத்தலத்தில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அளிக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயரோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். ருத்ராம்சம் உடைய ஆஞ்சநேயர் இப்போ 5 முகம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயராக ரொம்ப அழகாக இருப்பார். அவரை சேவித்த பிறகு அடுத்து நவகிரகங்கள் இருக்கிறாங்க. வடக்கு வாசல் வழியாக சுவாமியை தரிசிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு இப்போ நம்ம கிழக்கு வாசலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் மத்வ புஷ்கரணி இருக்குது. இது மத்வாச்சாரியார் இந்த கோவிலை நிர்மாணித்த வைணவ பெரியாரால் உருவாக்கப்பட்ட தீர்த்த குளம் புஷ்கரணி அப்படிங்கிறதுனால இந்த தீர்த்த குளத்துக்கு மத்வ புஷ்கரணின்னு பேர். நடுவில் கருங்கல் மண்டபம் இருக்குது. தென்மேற்கு மூலையில் கங்காதேவி சன்னிதானம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கோயிலுள்ள 5 நிலை ராஜகோபுரம். இப்போ இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு அடுத்த அனந்தேஸ்வர் கோவில் இருக்குது. ரொம்ப மிக பழமையான அந்த கோவிலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பாண்டவர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படக்கூடிய இந்த பழமையான சிவன் கோவிலில் நல்ல ஒரு ஹைட்டில் சிவலிங்கம் இருக்கும். நம்ம உள்ளே போகக்கூடிய வாசலில் குறுக்க வந்து ஒரு பெரிய கல்லை வந்து வச்சுருப்பாங்க. சைடில் சின்ன இடம் தான் இருக்கும். அது வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். மிக மிக பழமையான அற்புதமான இந்த திருத்தலம் உடுப்பியில் பார்க்க வேண்டிய கோவில்களில் ஒன்று. பழமையான இந்த சிவன் கோவில் கட்டடக்கலை பாணியே வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ நேரம் இது இல்லாமல் மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம மல்பே பீச் போகிற ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மலைக்கிலோடி நம்ம போக முடியாதுன்னு. பட் லாஸ்ட் டைம் அங்கே போனோம். அங்கே ஒரு ஐலாண்ட்லாம் உண்டு, போட்டிங்லாம் போனோம். அந்த பிக்சர்ஸை நான் இப்போ இதில் அட்டாச் பண்ணுறேன். உடுப்பியில் நிறைய பீச்சஸ் உண்டு. அதில் மிக முக்கியமானது இந்த மல்பே பீச்சு. இது வந்து இந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணி. அந்த பீச் மணலே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் இருக்குது. நம்ம போட்டில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். செயின்ட் மேரிஸ் ஐலாண்டில் விசேஷமாக ஒன்றும் இல்லைனாலும் அங்கே உள்ள பாறைகள் வந்து பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள எரிமலையிலேருந்து உருவான படிகப்பாறைகள் அப்படிங்கிறதுனால பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அடுத்து நம்ம வந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் சுற்றிலும் இந்த பீச் மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்பலாம் ஆள் நடமாட்டம் இருக்காது செயின்ட் மேரிஸ் பீச்சில். இந்த பாறைகள் கொஞ்சம் வித்தியாசமான இந்த பாறைகளுக்காக இங்கே வந்து விசிட்டர்ஸ் வருவாங்க. பட் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா அந்த போட்டிங் சர்வீஸை நிப்பாட்டிடுவாங்க. 2வது குரூப் சேர்ந்தால் தான் கூட்டிகிட்டும் போவாங்க. இதெல்லாம் வந்து உடுப்பி போனோம் அப்படின்னா அங்கே உள்ள பீச்சஸ்ஸு, இந்த செயின்ட் மேரிஸ் ஐலாண்டு, அப்புறம் சீவாக்கு இருக்கும். கடலுக்கு நடுவில் நடக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு உடுப்பியில் வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் உண்டு, மகாலட்சுமி டெம்பிள் உண்டு. இதெல்லாம் உடுப்பியில் பார்க்க வேண்டிய இடங்கள். முருடேஸ்வர் கிளம்பிட்டோம். How many kilometers from here? Murdeshwar? Yes. 150. 150. 150. 15. இங்கேருந்து 115 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய முருடேஸ்வர் உலகின் 2வது மிகப்பெரிய சிவன். முதல் சிவன் வந்து நேபாளில் இருக்கிறாரு. அது மலைக்கு பிறகு 2வது சிவனை தரிசிக்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இவர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவன். அப்ராக்சிமேட்லி how many hours travel time? No, 2 hours. 2 hours ட்ராவல் டைம்னு சொல்கிறாங்க. நம்ம 2 ஹவர்ஸ்க்குள்ளே இப்போ டைம் என்ன?
2:30 2:30 ஆகுது. நம்ம 4:30 அங்கே போயிட்டோம்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு அந்த பீச் என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு வந்து முருதீஸ்வரில் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே ஹெவி ரெயின் இல்லை, ஆனால் ஓரளவு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப கிளைமேட் வார்மாக சூப்பராக இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் கோஸ்டல் ரோடு வழியாக மேற்கு கடற்கரை சாலை வழியாக தான் போவோம். அந்த சீனரிஸே சூப்பராக இருக்கும். வந்திருக்கிறது மலையே இல்லை பாருங்க. அந்த உடுப்பி ஊருக்குள்ள நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது தான் கடவுள் ஆசீர்வச்சிட்டாரு, நல்லா ஒரு மலையை கொடுத்தாரு. குண்டி ஸ்ரீ விநாயகா டெம்பிள் ஆர்ச்சுக்குள்ள நம்ம இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். உடுப்பியிலேருந்து முருதீஸ்வர் போகிற வழியில் ரைட்டில் இது ஸ்ரீ விநாயகா டெம்பிள். உடுப்பிலேருந்து 30 கிலோமீட்டர் இப்போ நம்ம வந்துட்டு முருதீஸ்வர் போகிற வழியில் ரைட்டில் திரும்பிடுறோம். இந்த ஆர்ச்சிலேருந்து how many kilometers? 500 meters only. அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. நல்ல பெரிய பிரம்மாண்டமான கார் பார்க்கிங். உடுப்பி வர்ற எல்லாருமே இந்த ஆனைக்குட்டை விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஆனைனா யானை, குட்டைங்கிறது ஒரு குன்று. இந்த குன்றின் மேலே நின்ற கோலத்தில் ஒரே கல்லாலான 12 அடி உயர விநாயகரை தரிசிக்க இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இந்த திருத்தலம் இருக்கக்கூடிய இந்த ஊரை கும்பாசி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த பிள்ளையார் வந்து நம்ம ஊரில் இருக்க பிள்ளையார் மாதிரி இருக்க மாட்டார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இவருக்கு நெற்றியில் நாமம் இட்டு பிரம்மாண்டமான ஒரு பிள்ளையார். இந்த பிள்ளையார் வந்து ஒரே கல்லாலான 12 அடி உயர பிள்ளையார். இவர் வளர்ந்து வர்றாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பாக்கு மட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த லீவ்ஸ் மாதிரி உள்ளதை பிரசாதமாக தர்றாங்க. மரவந்தி. நம்ம இப்போ மரவந்தின்னு சொல்லிட்டு உடுப்பி டு முருதீஸ்வர் போகக்கூடிய பீச் அங்கே நிற்கிறோம். இந்த பீச் வந்து 2.5 கிலோமீட்டர் இப்படியே போகுமா. செம்மையாக இருக்குது சீனரிஸ். இந்த பக்கம் கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா வண்டிகளும் இங்கே நின்று தான் போகிறாங்க. பின்னாடி வந்து பீச்சு. நம்ம உடுப்பியில் சாமி கும்பிட்டு முருதீஸ்வர் போகிற வழியில் இந்த பீச்சில் நின்று காற்று வாங்கிட்டு இருக்கோம். இந்த பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இதில் டேஞ்சர்னு போட்டுருக்குறாங்க. ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணலாம் போகிறோம். ஐஸ்கிரீம் எல்லாம் வரிசை ஐஸ்கிரீமாக வச்சுருக்குறாங்க. ஆ 40 rupees தான். இப்போ நம்ம முருதீஸ்வர் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். ட்ராவலே தெரியல, ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, வண்டியும் நல்லா இருக்குது. அதனால் ட்ராவல் நம்ம இன்னும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல். ஆர்ச்சை கடந்து போனோடனே ரூம் வேணுமா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க. நம்மளே சர்ச் பண்ணோம். பேரடைஸ் இங்கே ரெஸ்டாரண்ட் அட்டாச்சு. நான் ஏசி ரூம்னா 1000 rupees, ஏசி ரூம்னா 1500 கேட்டாங்க. ஓகே, நீங்கள் புக் பண்ணிட்டோம். இது ஈவினிங் டைம் தான், நம்ம காலையில் இருந்துச்சு வெக்கேட் பண்ணுறதுனால நான் ஏசி தான் எடுத்தோம். லிஃப்ட் இருந்துச்சு, ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டும் அட்டாச்சு, அதனால் இங்கே புக் பண்ணோம். பால்கனியோடு சேர்ந்த ரூம். பால்கனிலேருந்து நம்மளுக்கு வந்து முருதீஸ்வர் கோவில் கோபுரம் தெரிஞ்சுது. இங்கே நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து போய் கொஞ்சம் பீச்சில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு, பொதுவாக இந்த மேங்களூர் சைடு வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்தளவு நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் ஃபுட்டு சொல்லவே முடியாது, அந்தளவு டெலிஷியஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்த சப்த சேத்திரங்களில் வந்து அன்னப்பிரசாதம் கோவில்லையே மதியம் நைட்லாம் தர்றதுனால நம்ம டேஸ்ட் பண்ணவே மாட்டோம். நம்ம இப்படி நினச்சி டேஸ்ட் பண்ணால் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உடுப்பி முருதீஸ்வர் இந்த பக்கம் போனால் கட்டாயம் அங்குள்ள ஃபுட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோம். அந்தளவு ரசித்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.